ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேப்பம்பூ ரசத்துக்கு இந்த சீசனில் வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா ட்ரை காஞ்சது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி பழம், 4 வரமிளகா, 10 பல் பூண்டு, மல்லி விதை, மிளகு, சீரகத்தை எப்போதும் ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தூக்கலான தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு முடிஞ்ச உடனேயே ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ எடுத்து அதையும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா அரைச்ச விழுது இருக்கும் இல்லையா, அதை பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி தண்ணி விழுது இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாடை போக ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேக வச்ச பருப்பு தண்ணி, இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நுரைச்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக பசுநெய், ஒரே ஒரு டீஸ்பூன் பசுநெய் விட்டு இறக்குனீங்கன்னா வீடே மணமணக்கு கூட வேப்பம்பூ ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.